அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ரமீஸ் வியூ சேனல். நம் தொழுகையில் அத்தஹியாத்து ஓதி முடித்தவுடன் இந்த செலவாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதுங்கள். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக்கல்ல ஹமீதுன் மஜீத். பொருள்: யா அல்லாஹ், இப்ராஹிம் நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் நீ கருணை புரிந்தது போன்று முஹம்மது நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் கருணை புரிவாயாக. நிச்சயமாக நீ புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன். யா அல்லாஹ், இப்ராஹிம் நபி மீதும் அவர்கள் வழிவந்தவர்களின் மீதும் நீ அருட்பேறுகள் பொழிந்தது போன்று முஹம்மது நபி மீதும் அவர்களின் வழிவந்தவர்களின் மீதும் நீ அருட்பெருட்கள் பொழிவாயாக. நிச்சயமாக நீயே புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன். இதன் ஆதாரம் புகாரியில் உள்ளது. இதன் பிறகு இந்த செலவாத்தை ஓதுங்கள். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா அஸ்வாசிஹி வ துர்ரியத்திஹி கமா சல்லைத்த அலா ஆலி இப்ராஹீம வ பாரிக் அலா முஹம்மதின் வ அலா அஸ்வாசிஹி வ துர்ரியாத்திஹி கமா பாரக்த அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதுன் மஜீத். இதன் பொருள்: யா அல்லாஹ், இப்ராஹிம் நபி குடும்பத்தினர் மீது நீ அருள் செய்தது போன்று முஹம்மது நபி மீதும் அவர்களுடைய மனைவியர்கள் சந்ததியினர்கள் அனைவர் மீதும் நீ அருள் செய்வாயாக. இப்ராஹிம் நபி குடும்பத்தினர் மீது நீ அபிவிருத்தியை நல்கியது போன்று முஹம்மது நபி மீதும் அவர்களுடைய மனைவியர்கள் அவருடைய சந்ததியினர்கள் ஆகியோர் மீதும் நீ அபிவிருத்தியை நல்குவாயாக. நிச்சயமாக நீயே புகழுக்கும் மகத்துவத்திற்கும் உரியவன். இந்த செலவாத்துகளை நம் அத்தஹியாத்து இருப்பின் போது அத்தஹியாத்து துஆ ஓதின பிறகு இந்த 2 செலவாத்துகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதுவது மிகவும் சிறந்தது. பின்பு நாம் சலாம் சொல்லி நம்மளுடைய தொழுகையை நாம் முடித்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.